நான் சொன்ன பாருங்க, ஒவ்வொரு சொல்லும் ஒரு கருவுற்ற பெண்ணை போல அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னா, சில சொற்கள் எவ்வளவு பெரிய கிளர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கு. ஒரு வார்த்தை தான் இது, செய் அல்லது செத்துமடி அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்தியாவில் எத்தனை பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு, எவ்வளவு பெரிய புரட்சியை உண்டு பண்ணுச்சு. நீங்க அச்சு பார்த்தீங்கன்னா செய் செய் அல்லது இல்லது செத்துமடி செத்துமடி, அவ்வளவுதான். வார்த்தையா டைப் பண்ணா இவ்வளவுதான் இருக்கும். ஆனா அது செய் அல்லது செத்துமடி என்பது ஒரு சொற்றொடராக மட்டுமே நின்னுதா? இல்லை, இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய மகாமந்திரமாக விளங்கியது. நான் தமிழோடு கூட நிறுத்த விரும்பல, கொஞ்சம் நீங்க பறந்து சிந்திச்சீங்கன்னா பல பேருக்கு தெரியும். பகவான் ராமகிருஷ்ணர் அவர் இந்திய விடுதலைக்கு என்ன பண்ணிருக்க முடியும்? அவர் பேசிக்கா ஒரு துறவி, காளி கோயில உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கிற ஒரு பூஜாரி. இந்தியா அடிமையா இருக்கு. அப்ப இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றம் உண்டு பண்ணணும் அப்படின்னா அவர் ஒரு காளி கோயில பூஜை பண்ணிட்டு இருக்கிற ஒரு பூஜாரி பெருசா என்ன பண்ண முடியும்? பண்ணிருக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் என்ன பண்ணிருக்க முடியும் அப்படின்னு. பக்கிங் சந்தர் சட்டர்ஜி பார்க்க வராரு, ராமகிருஷ்ணரை விழுந்து கும்பிடுறாரு. உன் பேர் என்ன அப்படின்னாரு. பக்கிங் சந்தர் சட்டர்ஜி அப்படின்னு. சிரிக்கிறார் ராமகிருஷ்ணர். பக்கிங்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வளைஞ்ச நிலான்னு அர்த்தம். பக்கிங் சந்தர்னா பிறை நிலா, அதை சூடிய சந்திர, அது அந்த வளைந்த நிலாவை சூடி இருக்கிற சிவபெருமானுடைய பேர் அவருக்கு பக்கிங் சந்தர். பக்கிங் சந்தர் சட்டர்ஜி பேரு. பக்கிங்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னார். தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னார். வளைந்த நிலா. அடுத்த கேள்வி ராமகிருஷ்ணர் திருப்பி கேட்டார், நிலா எப்படி வளைஞ்சது? பிரிட்டிஷ்காரன் பூட்ஸ்ல உதைச்சப்போ நிலா வளைஞ்சதா? பிரிட்டிஷ்காரன் கால் பூட்ஸ்ல உதைச்ச போது அந்த நிலா வளைஞ்சதா அப்படின்னா பாருங்க. அவர் கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர். பிரிட்டிஷ்காரன் எட்டி உதைச்சதால அந்த நிலா விளைஞ்சுதான்னு கேட்டார் பாருங்க. நம்ம யாரை கடவுளா கும்பிடுறோம், அவர் தலையில் இருக்கிற நிலாவை பிரிட்டிஷ்காரன் எட்டி உதைச்சதால விளைஞ்சுதான்னு இவர் கேட்கிறாருன்னா, பிரிட்டிஷ்காரன் எட்டி உதைச்ச நிலாங்கிற வார்த்தை நம்ம எவ்வளவு அடிமையா இருக்கிறோங்கிறதுக்கு அடையாளம் இல்லையா அப்படின்னு அரசு வேலையை விட்டாரு. அதுக்கப்புறம் ஆனந்த மடம் எழுதினாரு, வந்தே மாதரம் பாடல் எழுதினாரு. வந்தே மாதரம் பாடல் இந்தியாவில் எத்தனை பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வந்தே மாதரம் என்ற ஒரு சொல் எங்கேருந்து புறப்படுது? பிரிட்டிஷ்காரன் எட்டி உதைச்சானே அதனாலயான்னு கேட்ட ஒரு வார்த்தையால ஏற்படுது. சோ இன்டைரக்டா எத்தனையோ மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். சொற்கள் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடியது. இந்த ஒரு கேள்வி கேட்டார் பாரு, இந்த கேள்வி அப்படியே டோட்டலா மாத்தி போடுச்சு அவர். நீங்க அதுக்குதான் மந்திர சொல்லுன்னு பேர். திருவண்ணாமலையில ரமணர் உட்கார்ந்து இருக்கிறாரு, மௌனமா இருக்கிறாரு, எதுவும் பேசாம உட்கார்ந்து இருக்கிறாரு. என் நண்பருடைய அப்பா, அவருக்கு அப்ப என்ன வழக்கம்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருவண்ணாமலைக்கு பஸ் பிடிச்சி போய் ரமணரை போய் பார்க்கப்படுவார். அப்போ அவர் திருவண்ணாமலையில் அப்போ ரமணருடைய புகழ் வளர ஆரம்பிக்கிற காலம். நிறைய பேர் பார்க்க வர ஆரம்பிப்பாங்க, கொத்து கொத்தா வருவாங்க. ரமணர் பேசாமல் உட்காந்துருக்கிறார். இவர் என்ன பண்ணுவார், அப்படி எதிர்த்தாப்புல போய் உட்காந்துக்குவார், மெடிடேட் பண்ணணும் போய் உட்காந்துக்குவார். ஒரு தடவை அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு டூரிஸ்ட் பஸ் வந்து நிற்கிது. அதுலேருந்து ஒரு 30-40 பேர் கொத்து கொத்தா இறங்குறாங்க ரமணரை பார்க்கறதுக்கு உள்ள வரத்துக்காக. நம்மளுக்கு எல்லாமே வேடிக்கை தான். அது ஞானமான இடமா இருந்தாலும் சரி, அஞ்ஞானமான இடமா இருந்தாலும் சரி, அது ஹோட்டலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளால பொறுத்த வரைக்கும் வேடிக்கை பார்க்கறது தான். டூரிசம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் எப்போ போனாலுமே. ஒரு கொத்து கொத்தா இறங்குறாங்க. ஒரு பஸ்லேருந்து இறங்கி குபு குபுன்னு ஒரு கும்பல் உள்ள வந்து ரமணர்கிட்ட அப்படி பார்க்கறதுக்காக உள்ள வராங்க. இந்த உட்காந்துருந்தார் பாருங்க என் ஃப்ரெண்டோட அப்பா, அவருக்கு என்ன தோணி போச்சு, இவங்கெல்லாம் முன்னாடி போய் உட்காந்துருவாங்க, அப்போ நம்ம ரமணரை பார்க்கறதுல மறைச்சிருவாங்க, இது நல்லா இருக்காது, சரி நம்ம எந்திரிச்சு முன்னாடி போகலாமான்னு யோசிக்கிறார் ஒரு வினாடி. அப்புறம் என்ன நினைக்கிறாரு, நாம இப்போ எந்திரிக்கிறது தவறாக இருந்தால் என்ன, ஒருவேளை ரமணர் நம்மளை தப்பாக நினச்சிக்கலாம்ல, நம்ம திடீர்னு இப்படி எந்திரிச்சு முன்னாடி வந்து கொட்டை போய் உட்காந்தா அவர் என்ன நினைப்பாருன்னு தெரியல. மனசுக்குள்ள எவ்வளவு தடுமாறுதா சார், எந்திரிக்கிறதா, முன்னாடி போறதா, போகாம இருக்கிறதா, இங்கேயே உட்காந்துருக்கிறதா, இவங்க மறைச்சுட்டாங்கன்னா ஏத்துக்கிறதான்னு கஷ்டப்பட்டார் பாருங்க. அது வரைக்கும் மௌனமா இருந்த ரமணர் திரும்பி அப்படி அவர் ஒரு பாடம் பார்த்துட்டு சொன்னார், எங்க இருந்தா என்ன, என்ன ஆனா என்ன, எங்க இருந்தா என்ன, என்ன ஆனா என்ன அப்படின்னார். இவர் எதுக்கு தடுமாறுறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீ எங்க இருந்தா என்ன, என்ன ஆனா என்னன்னு. சார் அவர் அதுக்கப்புறம் ரமணாசிரமம் போல அதை மந்திரமா எடுத்துட்டு வெளியே வந்தார். எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணாலும் போவாரு, என்ன நடந்தாலும் அமைதியா இருப்பாரு. கடைசியில் அவரே ஒரு மகானா வாழ்ந்து மகானாவே இறந்து போறாரு. இவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எதிராக காரணம்னா எங்க இருந்தா என்ன, என்ன நடந்தா என்ன.
இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை அப்படி கேஷுவலா போற போது அப்படி தூக்கி போட்டு போறாருன்னா அந்த ஒரு சொல் போதும், அவனுக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வலிமை உடையதாக அந்த சொல் அவருடைய வாழ்க்கையவே டோட்டலா மாற்றுதா இல்லையா? நான் சமூகத்தையும் சேர்த்து பேசுறேன், அதே நேரத்தில் தனி மனிதனுடைய முன்னேற்றத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு பேசுறேன். எதுக்காக இவ்வளவு சொல்றேன்? இப்படிப்பட்ட சொற்களை பாதுகாக்க வேண்டிய கடமை, இதை முறையாக கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உலகத்தில் இருக்கிறது. அதை நாம மறந்து விடக்கூடாது. அப்புறம் ஒரு சொல்ல பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்னு யாராவது கேட்கிற போது அலட்சியமா நம்முடைய சிற்றறிவை வைத்துக்கொண்டு அந்த சொல் போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த சொல் அங்க பொருந்துமா பொருந்தாதா, நம்முடைய அறிவை அதில் முழுமையா பொருத்தி பார்த்து அதுக்கப்புறமா தான் முடிவு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நாமளாவே ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் நல்லா பேசுவாங்க, ரொம்ப அருமையா பேசுகிற ஒரு பேச்சாளர் ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன். யூடியூப்ல வாய்ப்பு இருக்கும்போது கேளுங்க, ரொம்ப நளினமா சில கருத்துக்களை முன்வைப்பாங்க. அவங்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எம்ஏ, முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே அந்த பிரின்ஸ்பால் வந்து 9th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க அவங்கள. நீங்கள் போய் 9th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் எடுங்க அப்படின்னு. அந்த அம்மா சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு என்ன பெருசாக தெரிய போகுது? ஃபர்ஸ்ட் நாம் என்ன சொல்கிறோமோ அதான் வேத வாக்கு, நாம் என்ன பேச போகிறோமோ அதான் அங்கே வேத வாக்கு. 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க அதுங்களுக்கு என்ன தெரிய போகுது? நான் பேச்சாளர்களாக வர நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த விண்ணப்பத்தை இங்கே சொல்கிற ஒரு வார்த்தை, சில பேர் பேச்சுக்கலையை கற்றுக் கொடுக்கும்போது இப்படி சொல்லுவாங்க, எழுத்தாப்பில் இருக்கிறவங்கலாம் முட்டாளா நினைச்சுக்கோன்னு. தயவுசெய்து அப்படி பண்ணிடாதீங்க. நிச்சயமா நம்மளை விட 100 மடங்கு அறிவாளி கூட அமைதியா வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க கிட்ட பேரை கெடுக்காம பேசிட்டு வெளியே போறது பெரிய விஷயம். இதை நம்ம உணரணும். அது மட்டும் இல்ல, எழுத்தாப்புல எல்லாம் முட்டாள் உட்கார்ந்துருக்கிறான்னா நீ அதை விட வேகமா உளருவ. எழுத்தாப்புல அறிவாளிங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் நீ அறிவார்ந்த விஷயத்தை உலகத்துக்கு சொல்லவே முடியும். பேச்சுக்களுடைய ரகசியத்துல எதிரில் இருக்கிறவங்க முட்டாளா நினைன்னு சொல்றது தவறான ஒரு பாடம். எதிரில் இருக்கிறவங்க அறிவாளி நம்ம புரிஞ்சுக்கணும். சார் வலையப்பட்டி ஒரு கச்சேரி பண்ணார் நாகர்கோயில்ல, இடம் நான் தப்பா சொல்லிட்டேன், ஒரு கச்சேரி பண்ணார் வலையப்பட்டி, உங்களுக்கு தெரியும், தவில் சக்கரவர்த்தி. இவர் தவில் வாசிக்கும் போது 8 வயசு குழந்தை எழுத்தாப்புல ஒன்று உட்கார்ந்து இருந்தது சார். அது தாளம் போட்டது, தாளம் போட்டது. இவர் அதையே கவனிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த 8 வயசு குழந்தை தாளம் போடுறதை கவனிச்சுக்கிட்டே இருந்தார். கச்சேரி முடிஞ்ச உடனே அந்த பொண்ணை அப்படி கூப்பிட்டாருங்க, வா பெரிய சங்கீத சாம்ராஜ்யமே தெரிஞ்ச மாதிரி உட்காந்து தாளம் போட்டுக்கிட்டு இருக்கிற, நான் உனக்கு தாள ஞானம் உண்டா அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னது தான் எனக்கு இந்த விஷயம். அவரே அவர் வாயால் சொன்ன வார்த்தை, உனக்கு சங்கீத ஞானம் உண்டா அப்படின்னு. உண்டு. நான் இன்னைக்கு ஏதாவது தப்பு பண்ணனா, சங்கீத ஞானம் இருந்தால் சொல்லு பார்ப்பேன், நான் ஏதாவது தப்பு பண்ணானா? 3 இடத்துல கோட்டை விட்டீங்க, 3 இடத்துல தாளம் தப்பா பிடிச்சிங்க, கோட்டை விட்டீங்க. வலையப்பட்டி ஷாக் ஆகி எந்தெந்த இடம்னு, எந்தெந்த தாளத்தில் எந்தெந்த கீர்த்தனை வாசிக்கும் போது எங்கே தப்புன்னான்னு 3 இடத்தையும் சொன்ன உடனே அப்படியே 1 பவுன் மோதிரத்தை கழட்டி அந்த குழந்தை கையில் போட்டுட்டு மன்னிச்சுக்கம்மான்னு நான் கேட்டேன். இப்போ எழுத்தாவில் உட்காந்துருக்கிற 8 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு என்ன வேணாலும் சரி, நம்ம எதிரில் இருக்கிறவங்க நம்ம குறைவாக நினைக்கக்கூடாது. அவங்க எவ்வளவு ஆற்றல் உடையவங்க, எவ்வளவு திறமை உடையவங்க, யாரா வேணாலும் இருக்கலாம். ஒரு ஆசிரியராக போகிற போது ஏதோ மாணவர்கள்னா மக்குன்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் உனக்கு முன்னாடியே கூகுள் பார்த்துட்டு வந்திருக்கிறான். அதை விட இன்னொரு எமன் இருக்கான் அவன் கிளாஸில். யாரு? ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துருப்பான். இந்த கொரோனா பொற்காலத்தில் தான் எவனுமே ஃபெயில் ஆகிறது இல்லையே ஒழிய, அந்த காலத்துலலாம் ஃபெயில்னு ஒன்று உண்டு இல்லை. அப்படி ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துருப்பான். இந்த ஃபெயில் ஆனவனுக்கு என்ன வேலைன்னு கேட்டால், ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு வாத்தியார் பாவம் ஒரு 2-3 ஜோக் தயார் பண்ணியிருப்பாரு. அவர் ஆரம்பித்த உடனே அந்த ஜோக்கை இவன் சொல்லிடுவான். நம்ம இப்போ சொல்லுவார் பாரு, சிலப்பதிகாரத்தில் இதெல்லாம் சொல்லுவார் பாரு அப்படின்பா. அவர் சொன்னால் எவனும் சிரிக்க மாட்டான். ஏன்னா இவன் சொல்லிட்டான் பாருங்க ஏற்கனவே. அவனை விட எமக்காதங்க இந்த உலகத்தில் எவனுமே இல்லை. நம்ம 8ஆம் கிளாஸ் தானே படிக்கிறான், 9ஆம் கிளாஸ் தானே படிக்கிறான், இவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு ஒன்றும் நினைக்க முடியாது. அவனுக்கு எல்லாமே தெரியும். சரி, நான் எங்கேருந்து எங்கே போயிட்டேன். ஜெயந்தி ஸ்ரீ அம்மா கிளாஸுக்கு போகிறாங்க, 9th ஸ்டாண்டர்ட். அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன். என்ன 9th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்கு என்ன பெருசாக தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தோடு நான் போய் நின்று, அப்போ ஒரு குழந்தை திடீர்னு கேட்டது, டீச்சர் ப்ளசண்ட்டுன்னு இங்கிலீஷில் ஒரு வேர்டு இருக்குல்ல, அதுக்கு குட் லுக்கிங் அப்படின்னு ஒரு அர்த்தம் போட்டிருக்கிறாங்க, கரெக்டாக டீச்சர்? ஒன்று இவங்க ஆமாம்மா ப்ளசண்ட் குட் லுக்கிங் கரெக்ட் கரெக்ட். அப்போ நான் ப்ளசண்ட்னு யூஸ் பண்ணுற இடத்துல எல்லாம் வந்து குட் லுக்கிங் அப்படின்னு போட்டு யூஸ் பண்ணி இங்கிலீஷில் சென்டென்ஸ் எழுதினா சரியாக இருக்குமா? எழுதலாம், தாராளமாக எழுதலாம். ப்ளசண்ட்னு யூஸ் பண்ண வேண்டிய இடத்துலலாம் குட் லுக்கிங் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போது வெளியில் பயணம் பண்ணும்போது இட் இஸ் எ ப்ளசண்ட் ஜேர்னின்னு எழுதும்போது
இட் இஸ் எ குட் லுக்கிங் ஜேர்னின்னு எழுதுனா முட்டாள்தனமா இருக்காதா டீச்சர்? இட் இஸ் எ பிளசன்ட் ஜேர்னின்னு எழுதுறத இட் இஸ் எ குட் லுக்கிங் ஜேர்னி அப்படின்னு எழுதுனா முட்டாள்தனமா இருக்காதா டீச்சர்? அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய அகங்காரம் அப்பவே இடிஞ்சு கீழே சுக்கல் நூறா போயிடுச்சு. நான் 9ஆம் கிளாஸ் குழந்தைக்கு என்ன தெரிய போகுதுன்னு நினச்சிக்கிட்டு பிளசண்ட்னா குட் லுக்கிங் போட்டுக்கோன்னு எந்த இடத்துலன்னு நான் கேட்டிருக்கணும். எந்த இடத்துல பிளசன்ட் யூஸ் பண்ண போறேங்கிறத பொறுத்து அதுக்கான மீனிங் மாறும் அப்படிங்கிறத நான் கேட்டிருக்கணும். அது ஆங்கிலமா இருக்கலாம், இந்தியா இருக்கலாம், சமஸ்கிருதமா இருக்கலாம், எந்த மொழியா வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொரு சொல்லும் தனித்தனியான வீரியம் உடையது. அப்ப நம்ம இந்த சொல்லுக்கு மேல இந்த சொல்ல போட்டு அந்த சொல்லுக்கு மேல அந்த சொல்ல போட்டு சொல்லக்கூடாது சார். எவ்வளவு எச்சரிக்கையா கையாளணும் சொற்கள்ல. ஒவ்வொரு சொல்லும் அவ்வளவு முக்கியமானது. இப்போ பாரதியாருடைய பாட்டு எல்லாரும் சொல்லுவாங்க, அது பொழிப்புரெல்லாம் தேவையில்லை, கோனார் நோட்ஸ்லாம் தேவையே இல்லை, பாரதியார் பாட்டு படித்த உடனே புரியும் அப்படின்பா. இப்படி தான் நம்ம ஏமாந்து போகிறோம். ஒரு வரி ஆரம்பிப்பார் பாரதி, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. என்ன போட்டாரு? தேடி சோறு நிதம் தின்றுனர். தமிழ்ல என்ன வித்தியாசம்? உண்டுன்னு தான் எழுதணும், உண்டுன்னு தான் எழுதணும். இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வராது, ஐயா வந்திருக்கிறீர்கள், உணவு உண்டு செல்லலாமே அப்படின்னு சொன்னாதான் அது மரியாதை. தின்னுட்டு போ. தின்னுட்டு போனா என்ன அர்த்தம்? ஓகே, மாட்டு தீவனத்தில் ஒரு கை அள்ளி வைக்கிறேன், ஒரு நாள் முடிஞ்ச வரைக்கும் மேய்ஞ்சிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போ. தின்னுட்டு போன்னு சொன்னா அவமரியாதை இல்லையா? தின்னுவது தீவனம் இல்லையா? அப்ப பாரதி எழுதலாமா? தேடி சோறு நிதம் தின்று. நீங்க இலக்கணம் எடுத்தீங்கன்னா தின்று உண்டு ரெண்டுக்கு மீட்டர் ஒன்று தான், தேமா தேமா தான், ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனா உண்டுன்னு பாரதி எழுதல, தின்றுன்னு எழுதுனா. ஏன்? எவனை தேடி உணவு காத்து கிடக்கிறதோ வந்து காத்து கிடக்கிறதோ அவன் உண்ணுகிறான். எவன் உணவுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறானோ, அதாவது உணவு தான் முக்கியம் வாழ்க்கையிலன்னு ஓடுறானோ அவன் தின்னுகிறான். அவனுக்கு விலங்கினுடைய இயல்பு தான். திருக்குள்ளார் முன்சாமின்னு ஒரு பேச்சாளர் பேசுவாரு, எருமாடு என்னைக்காவது நிமிந்து பார்த்து நீ பார்த்திருக்கியாம்பாரு. அவர் ரொம்ப ஹியூமரஸா பேசுவார், பெரிய பிலாசபியை சொல்வார். எருமாடு என்னைக்காவது மேல நிமிந்து பார்த்து நீ பார்த்திருக்கியான்னு. இல்லைங்கயா அப்படின்னா, எங்க திங்க எது கிடைக்கும்னு கீழே பார்த்துட்டு போவோம். என்ன திங்க கிடைக்கும்னு பார்த்தா அவன்லாம் எருமைக்கு அண்ணன் அர்த்தம் தெரிஞ்சுக்கோ அப்படிம்பார். நாங்கள் சின்ன வயசுல பேச்சு கேட்கும் போது ஒரு சில அளவுகோல், ஓ இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண அழகா இருக்கும் பத்தியா, எவ்வளவு பெரிய உண்மை என்ன அழகா சொல்ல இருப்பார் அப்படி. அப்ப தின்று என்பது விலங்கின் செயல், உண்டு என்பது மனிதனின் செயல். இப்ப இவன் விலங்கு போல வாழ்கிறான், சோசியல் அனிமல். ஒரே ஒரு வித்தியாசம், தின்று என்பது விலங்கின் இயல்பு. தேடி சோறு நிதம் தின்று. ஒரு சொல்லுக்குள்ள எவ்வளவு பெரிய உயிர் இருக்கு. அதுக்கு தான் சார் போயட்ரிக்கு டெஃபினேஷனே சொன்னா, பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் தி பெஸ்ட் ஆர்டர். பெஸ்ட் வேர்ட்ஸ் இன் தி பெஸ்ட் ஆர்டர். சிறந்த சொற்கள் சரியான வரிசையில் வைக்கப்படுகிற போது கவிதை உருவாகி விடுகிறது. சரியான சொற்கள் சரியான இடத்தில் வைக்கப்படுகிற போது கவிதை உருவாகி விடுகிறது. அந்த சொல்ல நீங்க முன்ன பின்ன மாத்தினீங்கன்னா உயிர் போயிடும் கவிதையில. அந்த அளவுக்கு சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம யோசிக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்கணும். ஏன்? ஒரு சொல் நோய் உண்டாக்குகிறது, ஒரு சொல் அந்த நோய்க்கான மருந்தாக மாறுகிறது. நீங்க வீட்டுல கோவத்துல ஒரு வார்த்தை திட்டுறீங்க, முடிஞ்சது கதை. திரும்ப சரிப்படுத்த ஈஸி இல்லை. நீங்க பெண்கள்கிட்ட எது வேணாலும் பேசலாம், அவங்க அப்பா பத்தி பேசக்கூடாது. ஒரு சின்ன தீர், அவங்க அப்பா திட்டக்கூடாது. ஏன்னா அந்த உரிமை அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் உண்டே ஒழிய வேற யாருக்கும் இந்த உலகத்துல கிடையாது. இந்த இங்கிதமே பல பேருக்கு தெரியாது. நான் கூட கட்டுரையில் ஒரு வார்த்தை எழுதினேன், உன் மனைவி இடத்தில் உன் தாயாரை தேடாதே. எங்க அம்மா மாதிரி இது பண்ணல, எங்க அம்மா அந்த தேட, உன் மனைவி இடத்தில் உன் தாயாரை தேடாதே. எப்படி உன் தாயார் இடத்தில் உன் மனைவியை தேட முடியாதோ அதுபோல் உன் மனைவி இடத்திலும் உன்னுடைய தாயாரை தேட முடியாது, தேடக்கூடாது. அதுக்கு அது உரிமை கிடையாது. எங்க அம்மா மாதிரி நீ சமைக்கல, எங்க அம்மா அது பேசவே கிடையாது. அப்ப நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் அந்த சொற்கள்ல. அந்த சொல்ல நம்ம தப்பா ஏதாவது பயன்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அது திரும்ப சமாதானப்படுத்துறதுக்கு ரொம்ப லேட்டா. சோ சொற்கள்ல வந்து நம்ம அவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு சொல் முத்தம் தருகிறது, ஒரு சொல் யுத்தம் தருகிறது. ஒரு சொல் சமாதான ஒப்பந்தமாக மாறுகிறது, ஒரு சொல் போர்க்களத்தின் பிரகடனமாக மாறுகிறது. ரொம்ப இந்த உளவியல் வகுப்புகள்ல பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளை பத்தி நாங்க பேசுவோம். உளவியல் நீங்க ஒண்ணே கேட்கக்கூடாது, மருத்துவர்கள் மத்தியில போய் பேசுற, உளவியல்ல பேசுற, இல்ல அதாவது எல்லா இடத்தையும் பேசுவோம், எல்லா இடத்துலையும் பேசுவோம். அவங்களுக்கெல்லாம் என்ன கவலைன்னு கேட்டா அவங்க சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களாம்.
இந்த டயபெட்டிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துவார் என் ஃப்ரெண்டு, ஒரு டாக்டர். சக்கரை வியாதியிலேருந்து மக்களை காப்பாற்றுறது எப்படின்னு. அவர் என்னை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னா. எனக்கு நல்ல வேலை இன்னி வரைக்கும் சக்கரை கிடையாது. அவர் நான் சொல்லிட்டு, ஏன் டாக்டர் நீங்கள் பேசணும். நான் சொன்னால் ஒருத்தனும் கேட்க மாட்டான். அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். நான் சொன்னால் ஒருத்தனும் கேட்க மாட்டான். நீங்கள் சொன்னால் ஆணும் வாயை பிளந்து கேட்டுக்கிட்டே இருப்பான். நீங்கள் சொல் அப்படின்னு. அதனால் நாங்கள் விட்டு வைக்கிறதில்ல. உளவியல்னாலும் போயிடுவோம், மருத்துவம்னாலும் போயிடுவோம், எதுவாக இருந்தாலும் ஒன்றே போயிடுவோம், கவலையே பட மாட்டோம். இந்த உளவியல் என்ன சொல்கிறேன், நீங்கள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துகிற சொற்களில் ஒருத்தரை காயப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்கள மறுபடியும் சமநிலைக்கு கொண்டு வருவதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. சில சொல் தப்பாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த உறவை நம்ம சரியானபடி காயமில்லாதபடி மாற்றுறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதனால் ஒரு சொல் நோய் உண்டாக்குகிறது, ஒரு சொல் அந்த நோய்க்கு மருந்தாக மாறுகிறது. திருவள்ளுவர் எழுதல, ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்றொரு நோக்கு அதுக்கு மருந்துன்னு எழுதினார் பாருங்க. காதல் இலக்கியத்துக்கு சொல்லுக்கே அது பொருந்தும். சுகி சிவம் எக்ஸ்பிரஷன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எக்ஸ்பிரஷன் சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உறுப்பினர்களுக்கும் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் மட்டும் பண்ணுற நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இது சுகி சிவம் சாரோட அஃபிஷியல் சேனல் தான். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். நன்றி.